மது மனிதனை முட்டாளாக்கிவிடும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான் இது. மது அருந்தக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு மதி மயங்கிவிடும். அதாவது அந்த மனிதன் அறிவுள்ளவனாக இருக்க முடியாது. அது எப்படி என்றால், மது அருந்திவிட்டால் அந்த மனிதன் சுயநினைவை இழக்கிறான். சுயநினைவை இழந்துவிட்டால் அவன் செய்வது அவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை. மது யார் அருந்துவார்கள் என்றால், பகுத்தறிவை எவரொருவர் பயன்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மது அருந்துவார்கள். மது அருந்திவிட்டால் ஒரு மனிதனுக்கு மதிப்பிருக்காது. அது மட்டுமல்ல, அந்த மனிதன் அறிவாளிகளுடன் பழக முடியாது. அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் அறிவாளியாக இருக்க முடியாது. அவர்களும் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். மது அறிந்துவிட்டால் ஒரு மனிதன் தான் செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்ய முடியாது. அதே நேரத்தில் மானம் மரியாதை என்ற எந்த விஷயமும் அவர்களுக்கு இருக்காது. தேசத்துக்கு மட்டுமல்ல, வீட்டுக்கும் கூட அவர்கள் பயனில்லாத மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அறிவு சிறப்பாக வேலை செய்யாது. அறிஞர்கள் மத்தியில் அவர்களால் பேச முடியாது. நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நண்பர்கள் என்றால் அது புனிதமானது, அது இறைவனுக்கு சமமானது. மது அருந்துபவர்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். மது குடிக்க, கம்பெனி கொடுக்க மட்டும் அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். மற்ற வேளையில் அவர்கள் அறிவு சிறப்பாக இயங்குமா என்றால் நிச்சயமாக இயங்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ஆசை நிறைய இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. ஏனென்றால் மது அருந்துபவர்களுக்கு பொறாமை என்ற குணமும் அவர்களுக்குள் உருவாகிவிடும். மது அருந்தினால் தீவிரவாதமும் அதில் நடக்கக்கூடும் என்பதுதான் உண்மை. பிரச்சனைகள் வரக்கூடும். அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். பக்கத்தில் இருப்பவர்களுடன் பிரச்சனை செய்து கொள்வார்கள். அதே நேரத்தில் வழியில் நடப்பவர்களிடம் பிரச்சனைகளை தானே போய் இழுத்து போட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வன்முறையை தூண்டக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வன்முறையை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மது அருந்திவிட்டால்
யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு தூசு மாதிரிதான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் வார்த்தைகளை அள்ளி தெளித்து விடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை தானாக வந்துவிடும். பலரிடத்தில் அடியும் உதையும் வாங்குவதும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் மது அருந்துவதால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. உங்கள் ஆரோக்கியமும் போய்விடும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் போய்விடும். மானம் போய்விடும். இது அத்தனையும் போன பின்னாடி மனிதன் வாழ்வது என்பது ஒரு பிணந்தானுடைய, மற்றபடி மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க மதுவை அருந்தாதீர்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மது அருந்தினால் மகிழ்ச்சி போய்விடும். ஆகையால் நீங்கள் மது அருந்துவதை விட்டுவிட்டால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.